எவராலும் தகர்க்க முடியாத 8931 நாட்கள், அசைக்க முடியாத ஆளுமை, சாம்ராட் மோடியின் அசைக்க முடியாத வரலாறு. இந்தியாவின் அரசியல் வரலாற்றில் ஒரு மகத்தான சாதனையாக மிக நீண்டகாலம் அரசாங்க தலைவராக பணியாற்றிய பெருமையை பிரதமர் நரேந்திர மோடி தற்போது பெற்றிருக்கிறார். இது வெறும் காலத்தின் கணக்கீடு மட்டுமல்லாமல் மக்கள் நலன் சார்ந்த ஒரு நீண்ட பயணத்தின் அங்கீகாரமாகவும் பார்க்கப்படுகிறது. சிக்கிம் மாநிலத்தின் முன்னாள் முதலமைச்சர் பவன்குமார் சாம்லிங் வகித்து வந்த 8930 நாட்கள் என்ற சாதனையை முறியடித்து 8931 நாட்களை கடந்ததன் மூலம் பிரதமர் மோடி ஒரு புதிய வரலாற்று சிறப்புமிக்க மைல்கல்லை எட்டியிருக்கிறார். குஜராத் மாநிலத்தின் முதலமைச்சராக தொடங்கி இன்று நாட்டின் பிரதமராக தொடரும் அவரது இந்த பயணம் ஒரு தலைவராக அவர் மக்கள் மீது கொண்டுள்ள அக்கறையையும் மக்களின் நம்பிக்கையையும் பறைசாற்றுகிறது. அரசாங்கத்தின் தலைவராக இந்த நீண்டகால பயணத்தில் பிரதமர் மோடி பின்பற்றிய முக்கியமான தாரக மந்திரம் தேசத்திற்கே முதலிடம் என்பதாகும். ஒரு மாநிலத்தின் நிர்வாக பொறுப்பில் இருந்தபோதும் சரி, இன்று ஒரு தேசத்தையே வழிநடத்தும் போதும் சரி, அவரது ஒவ்வொரு செயலிலும் ஒரு தெளிவான தொலைநோக்கு பார்வையும் நேர்மையான அணுகுமுறையும் வெளிப்படுவதை உணர முடிகிறது. நாட்டின் கடைகோடி குடிமகனுக்கும் அரசின் திட்டங்கள் சென்றடைய வேண்டும் என்ற அயராத உழைப்பு, பொது வாழ்வில் அவர் கடைபிடித்து வரும் ஒழுக்கமும் அவரை இந்தியாவின் மிகச்சிறந்த தலைவர்களில் ஒருவராக நிலைநிறுத்தியுள்ளது. ஒரு சாமானிய மனிதனாக தொடங்கி இன்று உலக அரங்கில் இந்தியாவின் குரலை ஓங்கி ஒலிக்கச் செய்யும் ஆளுமையாக அவர் உருவெடுத்து வியப்பிற்கு உரியது. அவரது ஆட்சி முறையில் நிர்வாகத்திறன் என்பது வெறும் கோப்புகளோடு நின்றுவிடாமல் மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதையே இலக்காக கொண்டுள்ளது. டிஜிட்டல் இந்தியா, தூய்மை பாரதம் மற்றும் உட்கட்டமைப்பு மேம்பாடு என பல தளங்களில் அவர் கொண்டு வந்த புரட்சிகரமான மாற்றங்கள் இந்தியாவின் எதிர்காலத்திற்கு வலுவான அடித்தளத்தை அமைத்துக் கொடுத்துள்ளன. சர்வதேச அளவில் இந்தியா ஒரு முக்கிய சக்தியாக உருவெடுப்பதில் அவரது பங்களிப்பு மிக முக்கியமானது. குறிப்பாக பொருளாதார ரீதியாக இந்தியாவை வலுப்படுத்துவதில் அவர் காட்டும் ஆர்வமும் குறிப்பிடத்தக்கது. தற்போதைய வளர்ச்சி பாதையையும் சீர்திருத்தங்களையும் கருத்தில் கொள்ளும்போது பிரதமர் மோடியின் தலைமையின் கீழ் இந்தியா மிக விரைவில் உலகின் 3வது பெரிய பொருளாதார நாடாக உருவெடுக்கும் என்பது திண்ணம். இந்தியாவின் எதிர்கால சந்ததியினருக்கு ஒரு ஒளிமயமான பாதையை வகுத்து கொடுத்திருக்கிறது. இந்த வரலாற்று சாதனை என்பது அவரது தனிப்பட்ட வெற்றி என்பதை தாண்டி இந்தியாவின் ஜனநாயக வலிமைக்கும் நிலையான தலைமைத்துவத்திற்கும் கிடைத்த ஒரு மிக பெரிய சான்றாகும்.